அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான ஒரு விஷயத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு தகவலை மக்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இதுவரைக்கும் உங்களோட வாழ்க்கையில் 27 நட்சத்திரக்காரர்களோட நீங்கள் பேசியிருப்பீங்க, நட்பு வச்சுருப்பீங்க, ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே கலந்து மக்களுக்காக பயணம் பண்ணியிருப்பீங்க. ஆனால் பொதுவாக பார்த்தா உங்களுடைய ஜாதகத்தில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம், இந்த பூர்வ ஜென்மம்னா இது பூர்வீக தோஷங்கிறது கிடையாது. பூர்வ ஜென்ம பந்தம் அப்படின்னா நம்மளோட தலைமுறையாக நம்ம முன்னோர்கள் வழியில் நாம் வந்து இந்த பூலோகத்தில் இந்த புண்ணிய பூமியில் நம்ம பிறந்து நமக்கு யார் வந்து நிலையான உதவி செய்வாங்க, நம்மளுக்கு யார் வந்து அந்த பூர்வ ஜென்மமாக இருப்பாங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒருத்தர் உதவி செஞ்சாங்கன்னா நம்ம என்ன நினைப்போம்? நான் செய்த ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அப்போ அந்த பூர்வ ஜென்ம பந்த சிறப்புங்கிறது எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் அற்புதமான ஒரு நட்சத்திரத்தை இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அப்போ இந்த பூர்வ ஜென்ம பந்தம் அப்படிங்கிறது சாதாரண விஷயமான்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ பூர்வ ஜென்ம பந்தங்கிறது நம்ம வாழ்க்கையில் இதுவரை காலமாக நம்ம வாழ்ந்துட்டு எந்த நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம்னு தெரியாமலே போயிட்டா நம்ம பொதுவாகவே வாழ்ந்துட்டு போன மாதிரி ஆகி போயிடும். ஆனால் அந்த பூர்வ ஜென்ம நட்சத்திரம் அதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அது என்னென்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்தில் வந்து காப்பாற்றி கொடுக்கும். ஒரு ஆபத்து நடக்குதுன்னா அது காப்பாற்றி விடும். ஒரு கடன் பிரச்சனையில், தீராத கடன் பிரச்சனையில் ஏதாவது பிரச்சனையில் மாட்டியிருந்தீங்கன்னா அதுக்கு உதவி செய்வாங்க. அதே போல் நம்ம வாழ்க்கையில் அழுது கடந்த நேரத்தில் கவலைப்படாதம்மா, என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி வருவாங்க. ஒரு குறையோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அது நிறைவாக பேசுகிறதுக்கும், அது நிறைவான நிலையான வாழ்க்கையில் நீங்கள் ஒரு மனநிறைவாக இருக்கிறதுக்கும் அது உதவி செய்வாங்க. ஆறுதல் நிறைய கொடுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அல்லவா? உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டா இன்னமும் ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்ன அப்படின்னா, ஒரு அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார். அப்போ அசுவதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தாருன்னா அந்த நட்சத்திரக்காருக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரங்கிறது ஒன்று தெரியணும் அல்லவா? அசுவதி நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அது பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு நேர் 7வது வீடாக வரும். இந்த 7வது வீடு யாருன்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் நம்ம வம்ச விருத்தி ஆகிறதும், நம்மளோட காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருந்ததும், நம்ம முன்னோர்கள் ஆசீர்வாதம் கொடுத்த இடம், நம்மளுக்கு திருமண வாழ்க்கையை அமைச்சு வச்ச இடமும். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்மளுக்குன்னு ஒரு கல்யாண வயது வரும்போது யாருன்னே தெரியல, நாம் அவங்களோட கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பெற்று இந்த பூலோகத்தில் நம்ம வாழ்கிறோம். அப்போ ஏற்கனவே விதிக்கப்பட்டது தானே. நம்ம ஜாதக ரீதியாக சில பேர் ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணுறோம். சில பேர் பொருத்தம் வந்து பார்க்காமலே கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில நம்மளோட பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் நம்மளோட ஒரு கனெக்டிவிட்டி இருந்துங்காட்டி தான் அந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் வருது. அப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு பக்கத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல உதவிகள் வேணும், நம்மளுக்கு வந்து ஒரு தொழில் செய்கிற இடத்துல போன ஜென்மத்தில் செய்த புண்ணியமெல்லாம் இந்த ஜென்மத்தில் வேணும், அதுக்கு நம்ம எந்த நட்சத்திரக்காரை வச்சு ஒரு பூஜை போடலாம், எந்த நட்சத்திரக்காரை வச்சு நம்ம ஒரு தொழில் பண்ணலாம், எந்த நட்சத்திரக்காரை வச்சு நம்ம வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணலாம், இப்படியெல்லாம் நினச்சா உங்களுக்கு சாதகமான நட்சத்திரம், உங்களுக்கு ஒரு புண்ணியம் செய்யக்கூடிய நட்சத்திரம், பாவங்களை எல்லாம் தீர்த்து புண்ணியங்களை எல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் தான் உங்களுடைய ஜாதகத்தில் அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். அப்போ நீங்கள் அசுவதிலேருந்து எண்ணி பாருங்கள்,
நேர் மேசத்துலேருந்து என்ன சுவாதி வந்து துலா ராசியில் வந்து நிற்கும். அப்போ இந்த துலாம் யாரோட வீடு? 7வது வீடு. அப்போ 7ஆம் இடம் யார்? நம்மளுக்கு நேர் 180 டிகிரியில் 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கை, 7 தான் நம்மளுடைய மன வாழ்க்கை, 7 தான் நட்பு, 7 தான் ஃப்ரெண்ட்ஸு, எல்லாமே 7ஆம் பாவம் தான். இந்த 7ஆம் பாவத்துக்குள்ளே தான் நம்ம அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் ஒளிஞ்சிருக்குது. அது இத்தனை காலமாக மக்களுக்கு தெரியாமையும் கூட இருக்கலாம். தெரிஞ்சிட்டாங்கன்னா, ஓ என்னோட நட்சத்திரத்துக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் இதுதானா அப்படின்னா நம்ம அந்த நட்சத்திரக்காரர்களோட நம்ம ஏதாவது ஒரு தொழிலோ அல்லது ஏதாவது பொருளாதாரங்களோ ஒரு வரவு செலவோ இது எல்லாம் இருந்தால் நல்லா இருக்குன்னு நம்ம ஜாதகத்திலேயே நம்மளுக்கு தெரியாமல் சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக அந்த நட்சத்திரத்தை நாடி நம்ம ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாங்கிற எண்ணம் உங்களுக்கு தானாகவே வரும். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுங்க? அந்த அசுவதி நட்சத்திரம் தான் சுவாதி நட்சத்திரத்துக்கு அது சம்மந்தப்பட்ட நட்சத்திரம். அப்போ இது எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டாலே போதுமானது. அப்போ இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு தொழிலோ ஏதாவது ஒரு இடம் வாங்கிறதோ ஒரு வீடு வாசல் கட்டுறதோ இது எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி வரும். அப்போ இத்தனை காலமாக இந்த நட்சத்திரம் உங்கள் ஜாதகத்திலேயே ஒளிஞ்சிருந்துருக்குது, நம்மளுக்கு கிடைக்காமலே போயிடுச்சு. அப்போ இதுதான் ஜாதகத்தினுடைய உங்களுடைய தாராபலனில் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை நீங்கள் மறக்காமல் ஒரு நல்ல ஒரு எந்த ஒரு தவறான எண்ணங்கள் இல்லாமல் அவங்கள ஒரு தெய்வமாக பார்த்து தெய்வீகமாக பார்த்து உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொண்டு அவங்கள மனம் சலிக்காமல் நீங்கள் வைத்திருந்தாலே நீங்கள் செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணிய யோகம் உங்களுக்கே சொந்தமாகும். அப்போது இன்றைக்கி பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அசுபதி நட்சத்திரத்தில் இருந்து 27 நட்சத்திரம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த 27 நட்சத்திரங்களும் நம்ம முறையாக பார்ப்போம். அப்போது அசுவதி நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தால் அவங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்னன்னு தெரியுமா? இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்னென்னா, அசுவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரம் தான் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் மனசார நீங்கள் சுவாதி நட்சத்திரம் தான் உங்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தால் இறைவன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நட்சத்திரம், கடவுளே கொடுக்கப்பட்ட நட்சத்திரம். ஏன்னா அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அசுவதி நட்சத்திரத்துக்கு சுவாதி நட்சத்திரம் மேசத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 7வது வீடாக வரும். இதை 7 ஜென்மத்தில் முன்னோர்கள் வாழ்ந்தது, தாத்தா பாட்டை கொள்ளுப்பாட்டை முப்பாட்டை இவங்கெல்லாம் வாழ்ந்ததெல்லாம் இதில் தான். அதனால் 7 ஜென்மங்கள் ஒரு காலத்தில் நமக்கு பின்னாடி எத்தனையோ முன்னோர்கள் வாழ்ந்திருப்பாங்க. அதில் இருந்து நம்மளுடைய பிறப்பு நட்சத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டது தான் சுவாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்கார சுபகாரியங்களுக்கு நீங்கள் முன்னாடி நிறுத்தி ஒரு தொழில் வாழ்க்கை அவங்களுடைய மனசுக்கு அவங்க ஒரு பெரிய ஒரு பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், தொழில் பார்ட்னர், இப்படியெல்லாம் நிறையா இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் தான் 16 செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்திருக்காங்க. அதனால் எப்போதுமே நீங்கள் அசுவதி நட்சத்திரக்காரு சுவாதி நட்சத்திரக்கார பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரமாக வச்சுட்டிங்கன்னா அவங்க தான் உங்களுடைய தாத்தான்னு நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் முன்னோர்கள் நீங்கள் நினச்சிக்கோங்க. குலதெய்வமே தெரியாதவங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் ஏதோ ஒன்று தான் இந்த உலகத்தில் உருவாக்கி ஒரு நிலையான ஒரு நட்சத்திரமாக உங்களுக்கு இருந்திருக்கும். அதனால் கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரம் வந்து உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் அது பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்றைக்குமே உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்கள் தொழில், குடும்பம், வாழ்க்கை, கடன், மன உளைச்சல், நெருக்கடி எல்லாத்தையும் சரி செய்து அந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு உதவியாகவே இருக்கும். சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரம் என்றைக்கும் நமக்கு சாதகமான தாரையாக உங்களுக்கு இருக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்களுக்கு பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவங்க இந்த பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் வந்து விசாக நட்சத்திரம் தான் உங்களுடைய பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம். உங்கள் முன்னோர்கள் கொடுத்த நட்சத்திரம் அதுதான். நம்மளுக்கு குலதெய்வமே நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் கூட உங்கள் மூதாதிகள் உங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம அந்த பந்தத்தில் இருந்து உங்கள் ஜாதகத்துக்கு உறுதுணையாக இருந்த நட்சத்திரம் அதுதான். அப்போ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும், வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுறதும்,
கடன், மன உளைச்சல், நெருக்கடி எல்லாம் தீர்க்கறதுக்காக கடன் கட்டுறதும் இது எல்லாமே இந்த விசாக நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் பண்ணலாம். இதே விசாக நட்சத்திரம் என்ன பண்ணுது? விசாக நட்சத்திரம் யார்? திருச்செந்தூர் முருகர். அப்போ நீங்கள் யாருக்கெல்லாம் பூர்வ ஜென்ம பந்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்துக்கு விசாக நட்சத்திரம் திருச்செந்தூர் முருகனை போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரீங்களோ அன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும். கண்டிப்பாக எப்போதுமே ஒரு நல்ல சுபகாரியத்துக்கு இவங்களை முன்னாடி நிறுத்தி நல்ல நேரத்தில் எந்த ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணாலும் அந்த தொழில் 1000 காலத்து பயிராக வளரும். இதை முறையாக செய்துட்டு வாங்க, நல்லதே நடக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். நம்முடைய சுப மாரிமுத்து ஐயா அவர்களின் 30 ஆண்டுகால ஜோதிட ஆராய்ச்சியின் விளைவாக பெற்ற பிள்ளையான இந்த ஆதிகால பரிகாரங்கள், அதுவும் 1736 பரிகாரங்கள் அடங்கிய இந்த ஆன்மீக புத்தகம் உங்கள் வீட்டில் இருந்தாலே உங்களுக்கு நல்லது பண்ணுங்க. இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா நேரடியாகவோ இல்லை ஆன்லைன் வாயிலாகவோ நீங்கள் வாங்கலாம். நேரடியாக நீங்கள் வாங்கணும்னா திருப்பூர்லேயோ இல்லை சென்னை வடபழனி ஆஃபீஸ்க்கோ வந்து வாங்கலாம். இந்த புத்தகம் உங்கள் வீட்டுக்கே கொரியர் மூலமாக அனுப்பப்படுங்க. வாழ்த்துக்கள். நன்றி.